எல்லாம் தாயிட்ட கொடுப்பாங்க. கல்யாணம் ஆனோன்னு என்ன பண்ணுவாங்க? இதுக்கு மட்டும் விவரமா வருவேன். பேசுங்க, வீடியோ ஓடுது இல்ல நம்மள. அப்புறம் நாளைக்கு வீடியோ உங்க கொண்டாடி பார்த்தா எப்படி இருக்கும்? எனக்கு என் வீட்டுக்காருக்கு பஸ் நைட் வச்சாங்களா. பஸ் நைட்ல நான் பால் கொண்டு போனேன். எங்க வீட்டுக்காரர் பழத்தை கொடுத்தாரு. 2 பேரும் மாத்தி மாத்தி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம். நான் அவரை பார்க்க, அவர் என்னைய பார்க்க, அவர் என்னைய பார்க்க, நான் அவரை பார்க்க. 2 பேரும் பார்க்க விடிஞ்சிருச்சு. பார்க்க விடிஞ்சிருச்சு. அப்புறம் பொதுவாவே வந்து கல்யாணம் ஆகி பஸ் நைட் முடிஞ்சோடனே இந்த பெரியவங்க எல்லாம் தலையில எண்ணெய் வச்சு போய் குளிச்சுட்டு வரத்தாம்பாங்க. அது மாதிரி சொல்லிட்டு என்னத்தான் புருஷனோட அனுசரிச்சு நடந்தியா, பஸ் நைட்ல நல்லா இருந்துச்சான்னு கேட்டாங்க. ஆமா, எனக்கு பஸ் நைட்னா என்னன்னு தெரியாதுல்ல. நான் சின்ன பிள்ளை இல்ல. நான் போய் என் வீட்டுக்கார்ட்ட கேட்டேன், என்ன கிரகத்துக்கு வர தெரிய போகுது பஸ் நைட்ல. கல்யாணம் ஆகி பஸ் நைட் அன்னைக்கு கூட நடத்துக்கு வந்தேன். கிரகத்துக்கா? நம்ம வேலையை முடிச்சுட்டு அங்க போவேல அவன் வேலையை கிளம்பி போயிடுறேன். அவன் வேலையை முடிச்சு வீட்டுக்கு வரையில நம்ம பேக்கை தூக்கிட்டு வெளியே கிளம்பிடுறோம். நம்மளை கல்யாணம் பண்றவே வேலையை சேர்த்துக்கிட்டா தான் முடியும். குட்டிய கையில முடிச்சுக்கிட்டு நான் என் புருஷன்ட்ட கேட்டேன், கல்யாணம் பண்ணி பஸ் நைட்டுங்கிறாங்களே அப்படின்னா என்னன்னு. என் புருஷன் சொன்னாரு, அடியே நம்ம 2 பேரும் ராத்திரி சந்தோஷமா இருந்தோம்ல, பஸ் நைட்னா அதுதான். என் வாயை வச்சுக்கிட்டு நான் சும்மா இருக்க கூடாதா? பஸ் நைட்னா இதுதானா? இது ஆடு மாடு மேய்க்கலையே நான் நிறைய செஞ்சிருக்கேன். தெரிச்சுக்கிட்டு ஓடிட்டேன். வரியா நீ? நான் நாடத்துக்கு போயிட்டேன் நிறைய. அதோட என் புருஷன் கோச்சிட்டு போனவர் தான், வரவே இல்லை. பாருங்க, நான் திடீர்னு சினையாயிட்டேன். மாசம் ஆயிட்டேங்க. மாசமானோனையும் எங்க அம்மா போன் போடுது, மாப்பிள்ள பிள்ளை மாசமா இருக்க, டெலிவரி ஆக போது, சீக்கிரம் வாங்கன்னு. எங்க அம்மா என் புருஷனை அடனா, என்னதான் இருந்தாலும் நம்ம பொண்டாட்டின்னு என் புருஷன் வந்துட்டாரு. என் புருஷன் பைக்ல வந்துட்டு இருந்தாரா, அவர் தோள்பட்டையில கைய வச்சேன் 60ல போனாரு, இடுப்பு கிட்ட கைய வச்சேன் 80ல போனாரு, தொடையில கைய வச்சேன்ல 100ல போனாரு. அவர் 108ல அனுப்பி விட்டு நான் நாடத்துக்கு வந்துட்டேன். அதனால அடுத்த கல்யாணம் ஆயிடுச்சு. வரட்டா அண்ணே, நல்லா பாருங்க, இந்த மாதிரி குண்டி இருந்தா குடும்பத்துக்கு லாய்க் படாதான். இதோட மொந்த குண்டியா பாக்குறியா, அதெல்லாம் குடும்பத்துக்கு ஒத்து வருமா? ஓ மண்டை, நீ என்ன குண்டி என்ன விலைக்கா வாங்க போற? அது என்னை கட்டுற வேலை வருத்தப்படும், நீ ஏன் வருத்தப்படுற? நீ வேணா 2 சென்ட் வாங்கி போடு.
இந்த இடத்தை பார்க்கும்போது அற்புதமாக காட்சி அளிக்கின்றன. எங்கு பார்த்தால் நீரோடை, நீர்வீழ்ச்சி, பச்சை பசேர் என்று ஒரே பசுமை, இப்படி பசுமை வாய்ந்த இடமாக தென்படுகின்றன. இந்த இருக்கை என்ன படைப்புக்கு எந்த ஓவியம் தான் போட்டி போட முடியும்? ஒருபோதும் முடியாது. இது உடலும் வாய்ந்த பெருமளையும் அது என்று வடுபுணல் இப்படி வெள்ளைகாய் அமைந்திருப்பது எத்தனை சிறப்பு, எத்தனை சிறப்பு. இதற்கெல்லாம் யாரு காரணம்? இந்த பூமி தாய் அல்லவா? கை தாய் என்று போற்றுவோம், மெய் தாய் என்று போற்றுவோம், செவிலி தாய் என்று போற்றுவோம். பெற்ற தாயன் கோப்பம் அழகாக சொன்னார் மாமணிவர். தாயின் பெருமையை பற்றி அன்பா எடுத்துக்கொண்டு அதை சான்று போல எப்படி தருமா? தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை, எனக்கு ஒரு தாய் இருக்கின்றாள், என்னை காக்கின்றாள். தாயில்லாமல் நான் இல்லை, தாயில்லாமல் நான் இல்லை, தானா எவரும் பிறந்ததில்லை, எனக்கு ஒரு தாய் இருக்கின்றாள், என்னை காக்கின்றாள். நல்லவர், நன்றி என்ற சொல்லுக்கு இலக்கணமானவர். எந்த சமயத்தில் இந்த வள்ளி அழகை நம்மிடத்தில் எடுத்துரைத்து சொன்னாரோ அது முதல் இந்த விடம் கட்டு கடங்காம என்னையும் மீறி அப்படியே காத்துக்கிட்டே நின்று சும்மா கிடந்த சொல்ல எடுத்து சூட்சம மந்திரம் சொல்லிக் கொடுத்து கம்மா கடையில் மண்ணை பிசைந்து கவியிலே வாசம் பொழிந்து செந்தமிழ் ஆடனும் போதியிலே இன்ப தேன் வந்து பாக்கியது காதனிலே என்று சிவக்கிணிகளை காணங்களை அருமையாக பாடினார்கள், கேட்டுக்கொண்டிருந்தோம். இருந்தாலும் கூட சொல்வார்கள், இன்னா அதாவது இன்னா செய்தாரே பொறுத்தல் அவர் நான நன்னையும் செய்துவிடல் என்று தப்பா செஞ்சாலும் தவறா பண்ணாலும் தம்பி அருமை தம்பி, அதாவது இதனை இதனால் இவன் முடிக்குமே ஆராய்ந்து அதனை அவன் விடல் என்ற சொல்லுக்கிணுங்க இன்னைக்கு நான் தான் வரணும் அப்படிங்கிற பெருமை ஏற்படுத்தி கொடுத்த அன்பு தம்பி அன்பு ஐயா எஸ்ஓ செல்வராஜ் சேரும் அவர்களுக்கு நன்றி 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 வணக்கம் சொல்லி யாராவது ஆமா இந்த ஊர் சோர திண்டு இந்த இடத்துல நடிக்கணும்னு விதி இருக்கா? அமைப்பு அதான் அந்த அமைப்பு. அதனால தென்னை மரத்தோப்புக்குள்ள
குயிலே குயிலே என்ன தேடி வந்து செய்தி சொன்ன தம்பியே தம்பியே தென்னை மரத்தோப்புக்குள்ள குயிலே குயிலே என்ன தேடி வந்து செய்தி சொன்ன குயிலே குயிலே தென்னை மரத்தோப்புக்குள்ள தென்னை மரத்தோப்புக்குள்ள குயிலே குயிலே மாமாயும் பேரே சொன்னா மறி குழந்தை வாசம் மாமாவும் பேரே சொன்னா மறி குழந்தை மாமாவும் பேரே சொன்னா மறி குழந்தை வாசம் ஆளான பொண்ணுக்கெல்லாம் காதோரம் பூசம் மாமாயும் பேரே சொன்னா மறி குழந்தை வாசம் ஆளான பொண்ணுக்கெல்லாம் காதோரம் பூசம் குடும்பமாக அறிமுகனாலே இங்கே அடைக்கலமான அடிப்பூவேவன் பூஜைக்காக நான் ஏங்கினேன். தென்னை மரத்தோப்புக்குள்ளே குயிலே குயிலே ஆத்தோரம் காத்துப்பட்டு பறக்குதையா சேலே ஆத்தோரம் காத்துப்பட்டு பறக்குதையா சேலே ஆத்தோரம் காத்துப்பட்டு பறக்குதடி சேலே ஆத்தாடி ஓர் நினைப்பு ஆத்தாடி ஏன் நினைப்பு தேர்ந்தோடு கனிமரம் போலே அவதரித்தோமே கனிமரம் போலே அவதரித்தீரே அவனிலை வாழே அவதரித்தோமே அடிப்பூஞ்சோல கோயில போல நான் பாடுவேன் மரத்தோப்புக்குள்ளே குயிலே குயிலே உன்னை தேடி இங்கு ஓடி வந்த மயிலே மயிலே தென்னை மரத்தோப்புக்குள்ள குயிலே குயிலே அப்படி குயிலாகப்பட்டவள் ஏன் வந்தால் எதற்காக வந்தால் மூப்பில்லாத குமரி வாழ்க்கை முனையில்லாத அரசர் வீரம் காற்பில்லாத விளைந்த பூமி கரையில்லாதிருந்த ஏரி தோப்பிலான் கொண்ட கோலும் குருவில்லான் கற்ற ஞானம் இவை அனைத்தும் ஆட்பில்லா செபடு போல் அழியும் இதற்கிணங்க தற்காத்து தற்கொண்டு பேணி தகை சான்றோர் சொற்காத்து சொர்விலான் பெண் என்ற சொல்லுக்கிணங்க தன்னையும் காத்து இந்த கானகத்தில் அயல் ஓட்டுகின்றால் ஆச்சாரம் என்ற கடமையை காக்க இப்படி கடமையை காத்து பலி மடமை என்னும் செயலுக்கு ஆளாகிறாங்க நம்ம வசப்படுத்தி அப்படி அந்த அன்பை ஊட்டி அந்த ஆசையை பருகி இந்த மந்த வழியை கூட்டி ஏன் மனையில கட்டி இதே மாதிரி ஞானமா அழகா சொன்னாரு அது குட்டி புடவைக்கு நாரதர் அந்த மாதிரி குட்டி புடவைக்கு நான் பாடிய முதல் பாட்டு இவள் பேசிய தமிழ் கேட்டு நாம் கவிஞரந்தானதெல்லாம் இந்த கலைமகள் முகம் பார்த்து நான் பாடிய முதல் பாட்டு இவள் பேசிய தமிழ் கேட்டு நான் பாடிய முதல் பாட்டு இவள் பேசிய தமிழ் கேட்டு நாம் கவிஞரந்தானதெல்லாம் இந்த அழகிய முகம் பார்த்து நான் பாடிய முதல் பாட்டு நான் பேசிய தமிழ் கேட்டு
முக்கணியா, இசை இல்லாத முத்தமிழா, அழகில்லாத ஓவியமா, ஆசை இல்லாத பெண்மனமா? அண்ணே ராமதாஸ் அண்ணே, நம்ம அந்த ஆண்களுக்குள்ள ஆசையெல்லாம் குட்டிச்சா கலவுதானா? ஆமா, அவங்களுக்கு மூட்டை மூட்டையே அடைஞ்சிருக்குமா, ஆனா காட்டிக்க மாட்டாங்களாம். ஆசை வந்தா தான் சொத்து வருது, ஆசை வந்தா தான் சுகம் வருது, ஆசை வந்தா தானே மனுஷனாகிறோம், ஆசை வந்தா தானே மனுஷி ஆகுறாங்க. அதுக்குத்தான் மகிழ்த்தான அந்த வான்புகள் வல்லவன் ஆசையிலே பிறக்கக்கூடிய துணிவு, அந்த துணிவிலே பிறக்கக்கூடிய தெளிவு, அந்த தெளிவிலே பிறக்கக்கூடியது அறிவு, அந்த அறிவிலே பிறக்கக்கூடியது வெற்றி. ஒரு மனிதனுக்கு வெற்றி கிழக்கணும் ஆசையே. ஆசையே அதிகமானால் ஆசையே துன்பத்திற்கும் அடிப்படை காரணம் சொன்னாங்க. அந்த வகையில் சின்ன பிள்ளைய, சின்ன பொண்ணுதான் வெட்கப்படுறா, அம்மா அம்மா சொல்லுவார்கள், வானத்திலே வட்டமிட்டு சிறகடித்து பறக்கும் சிட்டு குருவியும் சீரமைப்பும். சாமி, இந்த வனத்திலே வளைந்து வளைந்து ஆடும் திரை காட்சிகளும் அங்கும் இங்கும் அசைந்து அசைந்து ஆடுகின்ற காட்சியை பார்க்கும் பொழுது எப்படி தெரியுமா? இப்படி சொல்வோமா? நிலவுக்கு என்னடி கோபம் நெருப்பா எரிகிறது, இந்த மலருக்கு என்னடி கோபம் முல்லை